ஹல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை மூடிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர்ல அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்தார். கொஞ்ச நேரத்தில், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்காத. இதோ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த லாஸ்ட் சான்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை மூடிடுவாங்கன்னு தெரியும். அதை கூட பேதுருக்கு கொடுத்தார். கண்களை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சரீரம் உளப்பட்டு, சொன்னது போல ஒவ்வொரு அடியிலும் சதை கிழிக்கப்பட்டு, மாம்சமாகிய திரையை அவர் கிழித்து, ஹல்லேலூயா, அவர் 10,000களில் சிறந்தவர். ஆனா அலங்கோலமாக்கப்பட்டார். எதற்காக தெரியுமா? வேணும், ஒருத்தன் வேணும். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டுன்னா நிறைய பேரை தேடிட்டு இருக்கும் போது கர்த்தர் தாம் கிரியை செய்ய ஒருவனை தேடுறார். ஒருவனை. ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு வசனத்தை நினைச்சான். வசனத்தை எவன் நினைக்கிறானோ அவன் தான் இயேசுவை நினைக்கிறான். யூதாஸ் தன்னை மட்டும்தான் நினைச்சான். அதனால அவனுக்கு மீண்டு வர முடியல. முடிச்சிட்டான் வாழ்க்கைய. பேதுரு தான் செய்ததை நினைத்தது மாத்திரமல்ல, வசனத்தை நினைச்சான். வசனத்தை நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் நம்பிக்கை உண்டு. இயேசுவை நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் நம்பிக்கை உண்டு. அந்த இளைய குமாரன் தகப்பனை நினைத்தான். இந்த யூத் ஃபெஸ்ட் எதற்காக தெரியுமா? உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறவரை நீங்க ஒரு விஷயாவது நினைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த நினைப்பு அந்த இளையகுமாரனுடைய புத்தியை தெளிவித்தது. பேதுருவை மனம் உடைஞ்சி அழ வைத்தது. ஒருவன் தன் பிள்ளைகளை உணரும் போது, இப்ராஹிம் சொல்லுகிறான், ஓ நான் என் இள வயதின் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன், நான் திரும்பினதற்கு பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொன்னதும் ஆண்டவர் சொல்ற, இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. ஆமென். அண்ணன் பாடும்போது என்னையும் அழைத்தீரே, என்னை அழைத்தீரே, என்னையும். ஆமென். இன்னைக்கு காலையில நான் அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய வீக்னஸ், என்னுடைய குறை. என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை. பேதுரு யூதாஸ் காட்டி கொடுக்கிறதுக்காகவே போனான். ஆனா பேதுரு பார்க்கிறதுக்காக போனான். அவருக்கு மறுதலிக்கிறதுக்காக போகல. ஆனா அவனுடைய வீக்னஸ் அவர் தெரிஞ்சதுனால இப்ப வராதேங்கிறார், பிற்பாடு வரலாங்கிறார். பிற்பாடுனா எப்பொழுது? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்ட பிறகு. இப்பொழுது ஒருவளுக்கு முன்னாடி கூட நிக்க முடியாத பேதுரு அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனத்துக்கு முன்னாடி நிக்கிறான். நீ நிக்கணும்னு தீர்மானித்தால் நிக்க வைக்கிற பலன் உனக்காக பரலோகத்திலிருந்து வரும். நீ நிக்கணும்னு தீர்மானித்தால் உன்னை நிக்க வைக்கிற பலன். ஹல்லேலூயா. என்னால நிக்க முடியுமா என்ற கேள்விக்கு இதுதான் பதில். இது பலத்தினால் முடியாது, இது பராக்கிரமத்தினால் முடியாது, ஆனால் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. பேதுரு அதான் இப்போ வராதேங்கிறார். பேதுரு நீ வரணும், இப்போ வராதேங்கிறார். பேதுரு நான் ஏன் வரக்கூடாது? ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்டா அதனுடைய விளைவுகளை நாம தான் சந்திக்கணும். ஆமென். ஏன் இப்போ வராதுன்னு ஆண்டவருடைய நோவையும் நம்ம பதிலா எடுக்கணும். நான் கேட்கிறேன், நான் ஊழியத்துக்கு 2007 கடைசியில் வந்தேன். சின்ன வயசுல ஃபாதர் பெக்மேன்ஸ், அருமையான வெஸ்லி அண்ணன், இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தது. வெஸ்லி அண்ணன் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இன்னைக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால. 2007 கடைசியில் வந்த ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் நிறைய பாட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னை உட்கார வைக்கணும்னா எனக்கு எது பிடிக்குமோ அதை தந்து என்னை உட்கார வச்சார். அவர் நயங்காட்டி அழைக்கிறவர். நயங்காட்டி அழைத்து கொஞ்ச நேரத்தில் ஜோம் பண்ணிட்டு முடிக்கலான்னு பார்க்கும்போது வாயில பாட்டு கொடுப்பார். அப்படியே வந்து உட்காருவேன் நைட்டு 12 மணிக்கு. அப்படியே விடிய விடிய பாட வச்சுட்டே இருப்பார். ஆமென். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேலே உயர்த்துவேன்.
8 வருஷம் என்னை யாருக்குமே தெரியாது, இப்போ தெரியாது. 8 வருஷம் மறைத்து வைத்திருந்தார். அந்த 8 years அவர் செஞ்சது என்ன தெரியுமா? சும்மா வைக்கல. நான் எதை எதை சரின்னு நினைச்சிருந்தேனோ அதெல்லாம் தப்புன்னு உணர்த்தினார். ஊழியன்னு வந்துட்டப்ப ஊழியத்துக்குன்னு நான் ஒரு மனக்கோட்டையை கட்டி வைத்திருந்தேன், அதை ஒவ்வொரு நாளும் உடைத்தார். ஒரு புதிய இடத்துல ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்குமானால் அதை உடைத்து கட்டுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் என் வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய தாமதிக்கிறாரேன்னா, தாமதிக்கிறதுக்கு காரணம் அவர் அல்ல, தாமதிக்கிறதுக்கு காரணம் நாம. ஆமென். குயவன் கையால் கெட்டு போகவில்லை, குயவன் கையில் இருக்கும் போது கெட்டு போயிட்டு. அவரால் யாரும் இதுவரை கெட்ட சரித்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. அவரை தொட்டும் யாரும் கெட்டு போனது கிடையாது. ஆனாலும் கையில இருக்கிறதுனால அவர் திரும்ப தன் பார்வைக்கு ஏற்றபடி அந்த மண்ணின், சரிப்பா இனி நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்டு செய்ய மாட்டார். நீ எத்தனை முறை கெட்டு போனாலும் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவருடைய சித்தத்தை, தீர்மானத்தை அவர் மாற்ற மாட்டார். ஆமென். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம நினைச்சது நடக்கல. பேதுரு கேட்கிறான், ஏன் வரக்கூடாது? ஆண்டவர் சொன்ன, இப்ப வராது, பிற்பாடு வரலாம், உனக்கு டைம் வரும், உனக்கான வேலை வரும். பேதுரு ஆனாலும் வரான். அவனுக்குள்ள இருக்கிற ஆசை. ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவி இன்னும் இவங்க ஆவியில பலப்படல. பரிசுத்த ஆவி இன்னும் இவர்களுக்கு அருளப்படவில்லை. ஆனா அந்த மாம்ச பலவீனத்தில் நிக்கலாமா? முடியாது. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி, ஒரு பெண் முன்னாடி அவன் தோற்று போயிட்டான். அதே பேதுருவை கர்த்தர் தன்னுடைய சமூகத்தில் காத்திருக்க வைத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஒரு பெண்ணுக்கு முன்னாடி இல்ல, எருசலேமிலோ, சமாரியாவிலோ, யூதேயாவிலோ, உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள். ஆமென். கர்த்தர் 8 வருஷம் மறைத்து வைத்தார். உடைக்க வேண்டிய பகுதிகளை உடைத்தார், உருவாக்க வேண்டிய பகுதிகளை